லேவியராகமம் 19:21 ஆராதனையும் சுத்திகரிப்பும் முடிந்த பிறகு பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலர் கூடாரத்தில் சரியான சடங்குகளை மட்டும் செய்வதை விரும்பவில்லை, முகாமில் பரிசுத்தமாக வாழும் முறையையும் விரும்புகிறார். இந்த அதிகாரங்கள் உடன்படிக்கையின் நடத்தையை பற்றி பேசுகின்றன. மக்கள் பெற்றோர், அயலார், ஏழைகள், தொழிலாளர்கள், அந்நியர்கள் மற்றும் புனித பொறுப்புகளை எப்படி நடத்துகிறார்கள் என்பதே. உறவுகளிலும் நேர்மையிலும் இரக்கத்திலும் பரிசுத்தம் வெளிப்படுகிறது. லேவியராகமம் 19 பரிசுத்த கட்டளை தொகுப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் பல கட்டளைகள் ஒரே செய்தியாக சேர்க்கப்படுகின்றன. நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், தேவன் பரிசுத்தன். இதில் பெற்றோருக்கு மரியாதை, சபாத்தை மதித்தல், வியாபாரத்தில் நேர்மை, பலவீனர்களுக்கு தயை, மேலும் உன் அயலானை உன்னைப் போல் நேசி என்ற புகழ்பெற்ற கட்டளை ஆகியவை உள்ளன. லேவியராகமம் 20 சில பாவங்களின் விளைவுகளை விளக்கி, சுற்றியுள்ள ஜனங்களின் கெட்ட பழக்கங்களை இஸ்ரவேலர் பின்பற்ற வேண்டாம் என்று எச்சரிக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆவிக்குரிய கலப்பிலிருந்து மற்றும் நெறிநிலையற்ற தன்மையிலிருந்து காக்கிறார். பரிசுத்தத்திற்கு எல்லைகள் தேவை, அந்த எல்லைகள் சமுதாயத்தை பாதுகாக்கின்றன. லேவியராகமம் 21 ஆசாரியர்கள் பற்றியும் புனித பணியில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த தரநிலைகள் பற்றியும் பேசுகிறது. இது பாரபட்சம் அல்ல, இது பொறுப்பும் காவல் முறையும். புனித விஷயங்களுக்கு அருகில் பணியாற்றுபவர் தன் வாழ்க்கையில் ஒரே மாதிரி, சுத்தம், நிலைத்த தன்மை காட்ட வேண்டும். அவருடைய தேர்வுகள் முழு சமுதாயத்தையும் பாதிக்கும். இந்த அதிகாரங்கள் சேர்ந்து கற்பிக்கின்றன. பரிசுத்தம் நடைமுறையில் உள்ளது. பரிசுத்தம் இரக்கமுள்ளதாய் உள்ளது. பரிசுத்தத்திற்கு எல்லைகள் தேவை. புனித பணி அதிக கவனத்தை நாடுகிறது. லேவியராகமம் 19 கர்த்தரின் அழைப்புடன் தொடங்குகிறது. நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். உடனே அது பரிசுத்தத்தை சாதாரண வாழ்க்கையுடன் இணைக்கிறது. பெற்றோரை கௌரவித்தலும் சபாத்தை மதித்தலும் பரிசுத்தத்தின் தொடக்கம். இதன் பொருள் வீட்டிலே ஆராதனை முக்கியம். பரிசுத்த சமுதாயம் பரிசுத்த வீடுகளிலிருந்து உருவாகிறது. மரியாதை, ஒழுங்கு, சமாதானம் உள்ள வீடுகள். பிறகு கர்த்தர் விக்கிரகங்களை எச்சரிக்கிறார். இதன் பாடம், பரிசுத்தத்திற்கு விசுவாசமும் ஒருமுகத் தன்மையும் தேவை. இதயம் போய் தேவன்களிடம் சாய்ந்தால் குடும்பம் நிலை குலையும். இன்று விக்கிரகம் என்பது இடத்தை பிடிக்கும் எதுவாகவும் இருக்கலாம். பெருமை, பணம், பொழுதுபோக்கு, கோபம் அல்லது நான் என்பதே. லேவியராகமம் 19 இரக்கத்தின் அழகான கொள்கையையும் கற்பிக்கிறது. வயலின் மூலைகளை ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்கும் விட வேண்டும். அதாவது இஸ்ரவேலின் செழிப்பு தாராளத்தையும் உள்ளடக்க வேண்டும். தேவனுடைய மக்கள் எல்லாவற்றையும் தங்களுக்காக பிழிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களை ஆசீர்வதிக்க இடம் விட வேண்டும். பரிசுத்தத்தில் பகிர்வு உள்ளது. மைய பாடம் தெளிவு. பரிசுத்தம் தனிப்பட்ட பக்தி மட்டும் அல்ல, அதிகாரம் குறைவானவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதே. தேவையுள்ளவர்களை நீங்கள் கவனிக்கிறீர்களா என்பதே. உங்கள் வீட்டில் சபாத்தின் ஆவி உள்ளதா என்பதே. உங்கள் விசுவாசம் தேவனுக்கே சொந்தமா என்பதே. நடைமுறை பயன்பாடு. உங்கள் வாழ்க்கையில் மூலைகளை விடுங்கள். சேவை செய்ய நேரம் விடுங்கள். உதவுவதற்கு இடம் விடுங்கள். போராடுபவர்களுக்கு கூடுதல் தயை விடுங்கள். பரிசுத்த வாழ்க்கை சுயநலத்தால் நிரம்பி இறுக்கமாக இருக்காது, அதில் இரக்கத்திற்கு இடம் இருக்கும். இந்த பகுதி சொற்களிலும் உறவுகளிலும் பரிசுத்தத்தை காட்டுகிறது. தேவன் திருடுதல், பொய் பேசுதல், ஏமாற்றுதல் ஆகியவற்றை தடை செய்கிறார். குறிப்பாக தொழிலாளர்களுக்கும் பலவீனர்களுக்கும் நீதியை கட்டளையிடுகிறார். கிசுகிசு, வெறுப்பு, பழிவாங்குதல் ஆகியவற்றையும் எச்சரிக்கிறார். பின்னர் எல்லாவற்றையும் மாற்றும் கட்டளையே தருகிறார். உன் அயலானை உன்னைப் போல் நேசி. இங்கே பரிசுத்தம் என்றால் நேர்மை, வியாபாரத்தில் உண்மை, பேச்சில் சத்தியம், உழைப்புக்கான கூலியே நியாயமாக கொடுப்பது, அதிகாரத்தை பயன்படுத்தி காயப்படுத்த மறுப்பது. ஆன்மீகமானவர்கள் நம்பத்தகுந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் கற்பிக்கிறார். இந்த அதிகாரம் முரண்பாடுகளை நாம் எப்படி சமாளிக்கிறோம் என்பதையும் பேசுகிறது. உன் இதயத்தில் வெறுப்பை சேமித்து வைக்காதே. பழிவாங்காதே. அதற்கு பதிலாக பிரச்சனையை நேர்மையாகவும் அன்பாகவும் சரிசெய். அதாவது தவறு இருந்தால்
நீங்கள் கொடூரமாகவும் இருக்க வேண்டாம், மறைமுகமாகவும் தாக்க வேண்டாம். சுத்தமான முறையில் பேசித் தீர்க்க வேண்டும். அயலானை நேசி என்பது மென்மையான வாசகம் மட்டும் அல்ல, இந்த அதிகாரத்தில் அது எதைக் குறிக்கிறது? அவர்களைப் பற்றி பொய் சொல்லாதே. அவர்களிடமிருந்து திருடாதே. அவர்களை ஒடுக்காதே. கசப்பை வைத்திருக்காதே. பழி வாங்காதே. நீ விரும்புவது போலவே அவர்களை நடத்த. இன்றைய கேள்வி: நான் கோபமாக இருக்கும்போது என் நம்பிக்கை என் பேச்சிலும் என் நடத்தையிலும் தெரிகிறதா? அயலானை நேசிப்பது என்றால் உடன்படிக்கை என் கோபத்தை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் கசப்புக்கு பதிலாக சமாதானத்தை தேர்வு செய்கிறீர்கள். லேவியராகமம் 19 பல கட்டளைகளுடன் தொடர்கிறது. அவை சிறிய விபரங்கள் போல தோன்றலாம், ஆனால் அவை பரிசுத்த கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. கர்த்தர் எல்லைகளை மதிக்கவும், கலந்த வழிபாட்டு முறைகளை தவிர்க்கவும், வியாபாரத்தில் நியாயமாக வாழவும் இஸ்ரவேலை கற்பிக்கிறார். உண்மையான அளவுகள் மற்றும் எடைகள் பயன்படுத்த வேண்டும். வாடிக்கையாளரை ஏமாற்றக்கூடாது. முதியவர்களை மதிக்கவும், அந்நியர்களுக்கு தயை செய்யவும் கட்டளையிடுகிறார். ஆழமான செய்தி: பரிசுத்தம் என்றால் ஒரே மாதிரி இருக்குதல். கூடாரத்தில் பக்தியாக நடித்து சந்தையில் சுயநலமாக இருப்பது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தமானவர் எங்கு இருந்தாலும் அதே நபர்தான். கர்த்தர் அனுதாபத்தையும் கற்பிக்கிறார். நீங்கள் எகிப்தில் அந்நியராக இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள். இதன் பொருள், இஸ்ரவேல் வெளியிலிருந்து வருபவர்களை சந்தேகத்துடன் அல்ல, தயையுடன் நடத்த வேண்டும். உடன்படிக்கையின் மக்கள் அதிகாரமற்ற நிலையில் இருந்த உணர்வை நினைத்து மற்றவர்களை அந்த வலியிலிருந்து காக்கிறார்கள். இன்றைய பயன்பாடு: பரிசுத்தம் தினசரி சிறிய நியாயங்களில் தெரிகிறது. நீங்கள் பணத்தை எப்படி நடத்துகிறீர்கள்? வாடிக்கையாளரை எப்படி நடத்துகிறீர்கள்? பதில் அளிக்க முடியாதவர்களை எப்படி பேசுகிறீர்கள்? முதியவர்களை எப்படி நடத்துகிறீர்கள்? புதியவர்களை எப்படி வரவேற்கிறீர்கள்? மேலும் கலப்பை தவிர்ப்பதிலும் தெரிகிறது. தேவனை வழிபடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதயத்தை விஷப்படுத்தும் உலக பழக்கங்களை பிடித்துக் கொள்வது. கடுமையான கேள்வி: யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று நினைக்கும்போது நான் எங்கு மூலைகளை குறைக்கிறேன்? தேவன் கவனிக்கிறார். லேவியராகமம் 19 உடன்படிக்கையின் மக்களை சுத்தமான நேர்மைக்கும் நிலையான நியாயத்திற்கும் ஒரே மாதிரி தயைக்கும் அழைக்கிறது. லேவியராகமம் 20 சில பாவங்கள் சமுதாயத்தை முழுவதும் பாதிக்கும் அளவு சேதகரமானவை என்பதை விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றியுள்ள ஜனங்களின் கெட்ட வழிகளை பின்பற்ற வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். இந்த அதிகாரம் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் பற்றி பேசுகிறது. குடும்பங்களை பாதுகாக்கும், உடன்படிக்கையின் வழிபாட்டை சுத்தமாக வைத்திருக்கும் எல்லைகள். தேவன் விளைவுகளை அளிக்கும்போது நோக்கம் பாதுகாப்பே. எல்லைகள் இல்லாத சமுதாயம் பாதுகாப்பற்றதாக மாறும். மக்கள் காயப்படுவார்கள். குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படுவார்கள். நம்பிக்கை சிதறும். தேவன் தமது சந்நிதி தங்கக்கூடிய ஒரு ஜனத்தை உருவாக்குகிறார். அதற்கு சில நடத்தைகள் தெளிவாக மறுக்கப்பட வேண்டும். இந்த அதிகாரம் தேவனுக்கான விசுவாசத்தையும் வலியுறுத்துகிறது. போய் வழிபாடு அல்லது மறைமுக கருமங்கள் ஆக்கால்ட் இதயத்தை கெடுக்கும், குழப்பத்தை ஏற்படுத்தும். கர்த்தர் தமது மக்களை போலியான ஆன்மீக சக்தியை தேடாமல் தம்மையே தேடச் சொல்கிறார். பொய் மாற்றுகள் கவர்ச்சியாக இருந்தாலும் பரிசுத்தம் கர்த்தரின் வழியில் நம்பிக்கை வைப்பதே. இன்றைய பயன்பாடு: ஒரு ஆரோக்கியமான வீட்டில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இருக்கும். எல்லாவற்றையும் பேசி தீர்ப்பது இல்லை. சமாதானத்தை அழிக்கும் விஷயங்களுக்கு தெளிவான எல்லைகள் வேண்டும். துன்புறுத்தல், அடிமைத்தனம், துரோகம், கொடுமை, ஏமாற்றம். இந்த எல்லைகள் சுய சித்தத்தை ஏஜென்சி அகற்றுவதில்லை, பாதுகாப்பான சூழலை உருவாக்கி சுய சித்தம் நல்லதாய் வளர உதவுகின்றன. கேள்வி: இப்போது என் வீட்டையும் என் ஆவியையும் அதிகம் பாதுகாக்கும் எல்லை எது? அது போதுமான வலிமையுடன் உள்ளதா? சில சமயம் பரிசுத்தம் என்றால் உலகம் ஆம் என்று சொல்வதே நீங்கள் இல்லை என்று சொல்வதுதான். இந்த பகுதி நெறி எல்லைகளை தொடர்கிறது, குறிப்பாக திருமண விசுவாசத்தையும் குடும்ப நேர்மையையும். மையக் கொள்கை பாதுகாப்பே. நெறி எல்லைகள் உடைந்தால் நம்பிக்கை சிதறும். குடும்பம் பிளவும். குழந்தைகள் பாதிக்கப்படுவர். உடன்படிக்கையின் வாழ்க்கையில் பாலியல் கட்டுப்பாடும் விசுவாசமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்பிக்கிறார்.
ஏனெனில் இது நிலையான வீட்டுக்கும் பாதுகாப்பான சமுதாயத்துக்கும் அடித்தளம். இந்த அதிகாரம் பாவம் தனிப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல என்பதையும் காட்டுகிறது. தனிப்பட்ட பாவம் வெளியே வலியை பரப்புகிறது. கர்த்தர் நிரப்பராதவர்களை காக்கிறார், குடும்பங்கள் வளரக்கூடிய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறார். பரிசுத்தம் அவமானம் அல்ல, அது நம்பிக்கையின் மேல் கட்டப்பட்ட பாதுகாப்பும் சமாதானமும். இன்றைய பயன்பாடு: அதே கொள்கை இன்றும் உண்மை. விசுவாசம் திருமணத்தை பாதுகாக்கிறது. சுத்தமான பழக்கங்கள் ஆவியானவரை காக்கின்றன. புத்திசாலி ஊடக எல்லைகள் இதயத்தை காக்கின்றன. பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் வீட்டை காக்கின்றன. கர்த்தரின் தரநிலைகள் மகிழ்ச்சியை பறிப்பதற்கல்ல, துரோகம் மற்றும் குழப்பம் மகிழ்ச்சியை அழிக்காமல் காக்கவே. இந்த அதிகாரம் அமைதியான சுய பரிசோதனைக்கு அழைக்கிறது. என் தேர்வுகள் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறதா அல்லது பலவீனப்படுத்துகிறதா? என் பழக்கங்கள் என் திருமணத்தை காக்கிறதா அல்லது சமரசத்திற்கு இழுக்கிறதா? என் தாக்கங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்திருக்கிறதா அல்லது மனதை கவனக்குறைவாக பயிற்றுவிக்கிறதா? பரிசுத்தம் ஓர் படிமம் அல்ல, அது அன்பை பாதுகாக்கும் வாழ்க்கை. விசுவாசம், நேர்மை, சுய கட்டுப்பாடு உள்ள இடத்தில் அன்பு சிறப்பாக வளர்கிறது. மன்னிப்பு அல்லது சபாத்து பக்தி. லேவியராகமம் 20 முடிவில், கர்த்தரின் கட்டளைகளையும் விதிகளையும் காத்துக் கொள்ளுங்கள், சுற்றியுள்ள ஜனங்களைப் போல வாழ வேண்டாம் என்று இஸ்ரவேலருக்கு சொல்லப்படுகிறது. இது உடன்படிக்கையின் அடையாளம் பற்றி. கர்த்தர் கவனத்தை ஈர்க்க, விசித்திரமாக இருக்கச் சொல்லவில்லை. கெட்டதிலிருந்து பிரிந்து தம்மை அணுகச் சொல்லுகிறார். பரிசுத்த மக்கள் நகலெடுத்தலை கவனமாக பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் சுற்றியுள்ள கலாச்சாரத்தை நகலெடுத்தால் உடன்படிக்கையின் வலிமை குன்றும். தேவனுடைய சந்நிதி தூரமாக உணரப்படும். வீடுகள் நிலையற்றதாகும். ஆராதனை கலந்தும் குழப்பமாகவும் ஆகும். அதனால் கர்த்தர் பிரிவை கட்டளையிடுகிறார், தனிமை அல்ல, தெளிவான வேறுபாடு. இன்றைய பயன்பாடு: இது லேவியராகமத்தின் மிக நடைமுறை செய்திகளில் ஒன்று. சூழல் உங்களை வடிவமைக்கும். தாக்கங்கள் உங்களை வடிவமைக்கும். உலகத்தின் மதிப்புகளை தொடர்ந்து நகலெடுத்தால் ஆன்மீக உணர்வு மெதுவாக மங்கும். ஆனால் நீங்கள் வேறுபட தேர்வு செய்தால், சுத்தமான பேச்சு, நேர்மையான வேலை, விசுவாசமான திருமணம், சபாத்தை காத்தல், ஏழைகளுக்கு தயே, இதயத்தின் சமாதானத்தை காக்க முடியும். இந்த அதிகாரம் போலியான ஆன்மீக சக்தியையும் எச்சரிக்கிறது. தேவன் தமது மக்களை இருண்ட அல்லது ஏமாற்றும் மாற்றுகள் வழியாக அல்ல, தம்மையே நேரடியாக தேடச் சொல்கிறார். பரிசுத்தத்தில் வழிகாட்டுதலை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் என்பதும் அடங்கும். கேள்வி: தேவனை மதிக்காத கலாச்சாரத்தை நான் எங்கு நகலெடுக்க இழுக்கப்படுகிறேன்? இந்த வாரம் ஒரு இடத்தில் வேறுபடுங்கள். பேச்சு, ஊடகம், நேர்மை. லேவியராகமம் 21 ஆசாரியர்களுக்கான தரநிலைகளுடன் தொடங்குகிறது. செய்தி பொறுப்பு பற்றியது. ஆசாரியர்கள் புனித இடத்துக்கு அருகில் பணியாற்றுகிறார்கள், அதனால் அவர்களின் வாழ்க்கை அதிக கவனமாக இருக்க வேண்டும். இது மற்றவர்களை விட மேலானவர்கள் என்பதல்ல, இது நம்பத்தகுந்தவர்கள் இருக்க வேண்டும் என்பதே. சமுதாயத்திற்கு தங்கள் கற்பிப்புடன் பொருந்தி வாழும் சேவகர்கள் தேவை. இந்த அதிகாரம் புனித பணியை அவமதிக்கும் பழக்கங்களை தவிர்ப்பதும் குடும்ப வாழ்க்கையை மரியாதையாக வைத்திருப்பதும் குறித்து பேசுகிறது. ஆசாரியர் கர்த்தரின் பணியை மக்களிடம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், ஆகவே தனிப்பட்ட நேர்மை முக்கியம். சேவகனின் வாழ்க்கை கவனமின்றி இருந்தால் சமுதாய நம்பிக்கை காயப்படும், ஆராதனை பலவீனமாகும். இன்றைய பயன்பாடு: புனித பொறுப்புகளுக்கு அருகில் சேவையாற்றுபவர்கள் அனைவரும், பெற்றோர், ஆசிரியர்கள், தலைவர்கள், இந்த கொள்கையை உணர வேண்டும். உங்கள் வீட்டை ஆன்மீகமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள விரும்பினால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்கள் பொது விசுவாசத்துடன் பொருந்த வேண்டும். குழந்தைகள் பரிசுத்தத்தை உங்கள் வாழ்விலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள், உங்கள் வார்த்தைகளிலிருந்து மட்டும் அல்ல. தனிப்பட்ட சோதனை: என் மாதிரி மற்றவர்களை தேவனுக்கு அருகே கொண்டு வருகிறதா அல்லது பரிசுத்தத்தை குழப்பமாக காட்டுகிறதா? என் பழக்கங்கள் போதுமான சுத்தமா? ஆவியானவர் எனக்கு அருகில் இருப்பதில் சிரமம் இல்லாதபடி? நான் பார்க்கும், பேசும், செய்வதில் கவனமாக இருக்கிறேனா? ஏனெனில் மற்றவர்கள் பார்க்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். உயர்ந்த தரநிலைகள் அன்பின் ஒரு வடிவம்.
அது புனித நம்பிக்கையை பாதுகாக்கிறது. அது புனித சேவையை காலியாக மாற விடாது. இந்த பகுதி கூடுதல் ஆசாரியர் தரநிலைகள் பற்றியும் சில பொறுப்புகளுக்கு உடல் முழுமை பற்றியும் பேசுகிறது. ஆழமான கொள்கை தேவன் குறைவுகள் உள்ளவர்களை நிராகரிக்கிறார் என்பதல்ல. கொள்கை என்னவென்றால் புனித பணி மரியாதையுடனும் நேர்மையுடனும் செய்யப்பட வேண்டும். ஆராதனையில் உள்ள குறிகள் சிம்பிள்ஸ் கவனமாக மதிக்கப்பட வேண்டும். தேவன் காணப்படும் குறிகளை பயன்படுத்தி காணாத சத்தியங்களை கற்பிக்கிறார். இன்றைய பயன்பாடு கர்த்தர் ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு திறனையும் மதிக்கிறார். பல வழிகளில் சேவை செய்ய முடியும். ஆனால் புனித பொறுப்புகளை கையாளுபவர்கள் மரியாதையுடனும் தயாரிப்புடனும் நேர்மையுடனும் சேவை செய்ய வேண்டும் என்பது இன்னும் உண்மை. ஆராதனை கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் சுயமயமாகவும் மாறக்கூடாது. இந்த அதிகாரம் ஆன்மீக முழுமை பற்றியும் சொல்லுகிறது. ஒருவர் உடலால் கட்டுப்படப்பட்டிருந்தாலும் ஆன்மீக நேர்மை அனைவருக்கும் கிடைக்கிறது. இதயத்தின் முழுமை என்றால் நேர்மை, தாழ்மை, சுத்தமான பழக்கங்கள், தேவனுக்கு அர்ப்பணிப்பு. இதயம் முழுமையானவர் வெளிப்படையாக இருந்தாலும் இல்லையெனினும் வல்லமையான சேவகராக இருக்க முடியும். கேள்வி: நான் புனிதம் என்று கருதும் விஷயங்களுக்கு என் சிறந்த நேர்மையை கொண்டு வருகிறேனா? அது திருவிருந்து, ஆராதனை, ஆலய உடன்படிக்கைகள், குடும்பத் தலைமை அல்லது கற்பித்தல் ஆகியவற்றாக இருக்கலாம். புனித சேவை ஒரே மாதிரி இருப்பதால் வலுப்படும். தனியாக நீங்கள் செய்வது வெளியில் நீங்கள் சொல்வதுடன் பொருந்தும். லேவியராகமம் 21 சேவகர்கள் புனித விஷயங்களை மரியாதை செய்யவும் தேவனுடைய சந்நிதியை மதிக்கவும் அழைக்கிறது. அது நம்பிக்கை, சமாதானம், ஆன்மீக பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்குகிறது. லேவியராகமம் 19:21 பரிசுத்தத்தை முழுமையான வாழ்க்கை முறையாக காட்டுகிறது. லேவியராகமம் 19 பரிசுத்தம் என்பது செயலாகும் அன்பு, பெற்றோருக்கு மரியாதை, சபாத்தை காத்தல், நேர்மை, கிசுகிசுவையும் கசப்பையும் மறுத்தல், தொழிலாளர்களுக்கு நியாயம், ஏழைகளை கவனித்தல், அந்நியர்களை வரவேற்றல், முதியவர்களை மதித்தல் மற்றும் உன் அயலானை உன்னைப் போல் நேசித்தல். பரிசுத்தம் ஒரு பெயர் அல்ல, அது காணக்கூடிய தயையும் நேர்மையும். லேவியராகமம் 20 பரிசுத்தத்திற்கு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தேவை. சில பாவங்கள் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அழிக்கின்றன. அதனால் தேவன் தெளிவாக எச்சரித்து சமுதாயத்தை காக்க விளைவுகளை நிர்ணயிக்கிறார். பரிசுத்தம் என்பது கெட்டதுக்கு இல்லை என்று சொல்லுதல், சுற்றியுள்ள கலாச்சாரத்தை நகலெடுக்க மறுத்தல். லேவியராகமம் 21 புனித சேவகர்களுக்கு அதிக கவனம் தேவை. புனித பொறுப்புகளுக்கு அருகிலிருப்பவர்கள் ஒரே மாதிரி வாழ வேண்டும். அவர்களின் எடுத்துக்காட்டு மற்றவர்களை வடிவமைக்கிறது, ஆராதனையை பாதுகாக்கிறது. ஒரு எளிய நவீன முறையோ? இந்த வாரம் ஒரு அயலார் அன்பு செயலை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வீட்டை காக்கும் ஒரு கட்டுப்பாட்டை வலுப்படுத்துங்கள். ஒரு புனித பழக்கத்தை அதிக மரியாதையுடன் கௌரவியுங்கள். முடிவு கேள்வி: ஒருவர் என் வாரத்தை பார்த்தால் என் சொற்களிலும் நேர்மையிலும் தயையிலும் எல்லைகளிலும் பரிசுத்த வாழ்க்கையை காண்பார்களா? பரிசுத்தம் நிறைவு அல்ல, அது உடன்படிக்கை, விசுவாசம், நிலையான அன்பு, நிலையான சத்தியம், நிலையான மரியாதை.